நல்ல வாழ்ந்த குடும்பம் இப்போ அவங்க ரொம்ப டவுன்ல ஆயிட்டாங்க. நல்ல வாழ்ந்த குடும்பம், ஆனா பாவம் திடீர்னு வந்து ஏற்பட்ட சோதனையில இப்படி ஆயிட்டாங்க. ஒரு காலத்துல அவங்க கொடுத்த மாதிரி யாருமே கொடுத்துருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு அள்ளி வழங்கிய பரம்பரை. அவங்களுக்கு ஏற்பட்ட ஒரு சின்ன சோதனையினால அவங்க இப்படி ஆயிட்டாங்க. இன்னைக்கு தன்னுடைய வாழ்க்கையை நகர்த்துறதே பெரிய கேள்விக்குறியா இருக்கிற சூழ்நிலையில ஒரு காலம் அவங்க மற்றவங்களுக்கு வாழ்க்கை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சில பேரை பத்தி நம்ம என்ன செய்வோம், பேசுவோம். ஒரு காலத்துல அப்படி வாழ்ந்திருப்பாங்க, செல்வ சீமானாக ஒரு பெரிய கண்ணியமானவர்களாக இருந்திருப்பாங்க. பின்னாடி அல்லாஹ்வுடைய சோதனை, ரபுல் ஆலமீனுடைய ஒரு சின்ன பரீட்சையா கூட இருக்கலாம். அவங்களுடைய பொருளாதாரம் ஆக பின்னுக்கு தள்ளப்பட்டு அவங்க அவங்களுடைய நிலைமையை பார்க்கறதே பெரிய கஷ்டன்ற மாதிரி ஒரு சூழல் வந்து ஏற்படும். இந்த நிலைமை யாருக்கும் ஏற்படக்கூடாது. ஆரம்பத்தில இருந்தே அவர் ஏழையா இருந்தாருன்னா ஒண்ணுமில்லை. ஆரம்பத்தில் இருந்தே அவருக்கு பொருளாதாரத்தில் கொஞ்சம் முன்பின் அப்படின்னு சொன்னா ஒண்ணுமில்லை. நல்ல பொருளாதார வசதி வாய்ப்போட இருந்துட்டு அதுக்கு பிறகு சர 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 சரண்டு இறங்கிட்டாருன்னு சொன்னா அது தாங்கக்கூடிய சக்தி யாருக்குமே இருக்க முடியாது. அவருடைய இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னா நெஞ்சு வெடிச்சிரும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தக்கூடியதுதான் நியாமத்துக்கள் வந்து பறிபோவது. இந்த நிலைமை ஒருவருக்கு வரக்கூடாது. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் கண்ணியமாகவே அவர் வாழணும் அப்படின்னு ஒருத்தர் நாடுனார்னா அவர் செய்யக்கூடிய வசீஃபாவைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கிறேன். வசதி வாய்ப்புகள் நல்லா வாழ்ந்துட்டு அப்படியே டவுன்ல போனவங்களா இருந்தாலும் சரி, அல்லது வாழ்க்கையில எங்கேயாவது வசதி வந்துடாதான்னு சொல்லி ஏங்கி தவிப்பவர்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கெல்லாம் அல்லாஹ் தரக்கூடிய ஒரு பெரிய அருமருந்து 7 முறை செலவாத்து ஓதுங்க. அது எந்த செலவாத்தாவும் இருக்கலாம். செலவாத்து ஓதிட்டு அவுது சொல்லி பிஸ்மி சொல்லி குலில்லாஹும்ம மாலிக்கல் முல்கி தூத்தில் முல்க மன் தஷா வ தன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷா வ துஇஸ்ஸு மன் தஷா வ துதில்லு மன் தஷா பியதிக்கல் கைர் இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர். 7 முறை ஓதிட்டீங்களா? அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா யா அசீஸ் சொல்லுங்க. யா அசீஸ் இதை வந்து கொஞ்சம் அதிகம்தான், ஆனாலும் அல்லாவுக்காக நீங்க செய்யறதுல தப்பில்லை. 101 முறை ஓதுங்க. முடித்த பிறகு ரப்புட்ட கை தூக்குங்க. இறைவான்னு சொல்லி ரப்புட்ட கையேந்துங்க. எனக்கு எப்படியாவது இழந்த அந்த ஒரு கண்ணியத்தை திரும்பத்தான், என்னை விட்டு போய்விட்டு அந்த நியாமத்தை எனக்கு திரும்ப கொடு.